Hello friends, welcome to Tamitek Express. வர 17 தேதி லான்ச் ஆக போற ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்க அப்படினா Vivo V50 5Gங்கற ஆல்ரவுண்டர் ஃபோன் தான். இது வந்து முழுக்க ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோன். ரெட், ப்ளூ, கிரேங்கற மூணு அழகான கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 35000 ல இருந்து 40000 வரைக்கும் எக்ஸ்பெக்டடா இருக்கு. இப்போ வாங்க இந்த ஃபோனோட ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். First வந்து டாப் ஃபீச்சர்ஸ். ஸோ வந்து RAM பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 8GB, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 12GB. ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த RAM மூலமாக உங்களுடைய மல்டிடாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 128GB, 256GB, 512GBங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் கார்ட் ஸ்லாட் வந்து கிடையாது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்குது. லைட்டான யூசருக்கு 128GB வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ட்டாக இருக்கும். ஹெவியான யூசருக்கு பார்த்தோம் அப்படின்னா 256GB வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக மெமரி வேணும் அப்படின்னா 512GB வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். ஸோ அது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அது இல்லாமல் UFS வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராக அப்டேட் பண்ணல. ஸோ 3.1 இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. இந்த ஃபோனில் கஸ்டம் OS வந்து FunTouch OS 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். அது இல்லாமல் அப்டேட் வந்து மினிமம் 2 அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து 3 வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 5000 லெவல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த ஃபோனில் 6000 வந்து லாங் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 90 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. ஸோ இந்த ஃபோனில் குவாலிட்டியான சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 7th Generation 3. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட்டு. இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2.63 GHz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக டெய்லி இருக்கிற டாஸ்க் வந்து சூப்பராக ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். கேமிங்க்கும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங்கான GPU வந்து பார்த்தோம் அப்படின்னா Adreno 720. ஸோ ஓவராலாக சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 வந்து ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ஸ்லிம் கவுடு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து 1.5K வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ்ஸு. AMOLED வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்குது. 120 ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு வந்து டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு வந்து 4500 பீக் வந்து மாசாக கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் இருக்குது. இதில் மெயின் கேமரா 50 MB வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வீடும் 50 MB வந்து கொடுத்துருக்காங்க. OISக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் லென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சைஸோட கொலாபரேஷனில் இந்த ஃபோன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஷூட்டிங் வந்து மேக்ஸிமம் 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் RO லைட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் பார்த்தோம் அப்படின்னா 50 MB வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவிலும் நீங்கள் மேக்ஸிமம் 4K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸு. இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35000 வந்து எக்ஸ்பெக்டடாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 8GB 128GBங்கிறது வந்து 35000 இருக்குது. அதுவே நீங்கள் 12GB 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 40000 இருக்குது. தென் அட்வான்ஸ் வெர்ஷன் 12GB 512GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 46000 இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோனு. ஆனால் வெயிட் வந்து இன்னும் கிளியராக அப்டேட் பண்ணல. ஸோ எப்படியும் வந்து less than 200 தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.39 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இந்த ஃபோனில் மொத்தமே 2 ஸ்லாட் தான். ஏன்னா இதில் வந்து மெமரி கார்டு வந்து சப்போர்ட் இல்லை. இன்டர்னல் ஸ்டோரேஜை நம்பி தான் இருக்குது. அடுத்தது வந்து USB வெர்ஷன் வந்து 2.0 வந்து இதில் டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் இருக்குது. IP வந்து 6869 வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. லைவ் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் NFC-க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஃபோன். ஸோ இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ட்ராபேக் வந்து நம்ம என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இதில் ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் 512 GB வந்து இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி பத்தலை அப்படின்னு மட்டும்தான் இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் வந்து தெரியும். மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 128, 256, 512ங்கிறது ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமம் 4K வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண முடியும். ஆனால் 8K வீடியோக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கல. ஏன்னா இதனோட ப்ரைஸ் வந்து 35,000லேருந்து 46,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு அவரேஜான ட்ராபேக்காக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் எஃப்எம்க்கான சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். மற்றபடி இந்த ஃபோனில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து விவோவில் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான வந்து ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஸோ இந்த ஃபோன் வந்து வர 17ஆம் தேதி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.